friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போறோம். கோல்டு சேவிங் ஸ்கீம். அதுவும் பாத்தீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ் வந்து தராங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீம் தான். நீங்க இப்போதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லலிதா பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கீம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி அந்த ஸ்கீம் இருக்குது. தனவந்தனா அப்புறம் வந்து 100% நோ விஏ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 3 ஸ்கீம் இருக்குது இவங்க கிட்ட. நிறைய பேர் கேட்குறீங்க கிராம் பெஸ்ட்டா அமௌண்ட்டு பெஸ்ட்டா அப்படிலாம் கேட்குறீங்க. எப்போவுமே வந்து கிராமாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து அமௌண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால வந்து கிராமாக நீங்கள் அன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் வர வைக்கிறது தான் நமக்கு கிராம் தங்கமாக வர வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து 100% விஏ வந்து இவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து 18% 50% நம்ம தான் கட்டணும். இதில் நீங்கள் எடுக்கிற டிசைன்ஸ் பொறுத்து தான் வேஸ்டேஜ் கேல்குலேஷன் பண்ணுவோம். 14% நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 25 ஜுவல்லரி ஷாப்ஸோடைய கம்பாரிசேஷன் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவை போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் 1 by 1 அடுத்த ஜுவல்லரி ஷாப்ஸை பற்றி வந்து இப்போ 2025 வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லலிதாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி 100% நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஸ்கீம் தான். இது மினிமம் எவ்வளோ கட்டணும், மேக்ஸிமம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ருபீஸ் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து சீட்டை ஜாயின் மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் தரல. 100% நோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவில் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் கேரக்டர் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ போனஸ் அண்டர் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து வர வச்சுட்டு வராங்க கிராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமா அவங்களே வர வச்சுருக்காங்க. இப்போ 2500 ரூபாய் அன்றைக்கி அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 5000 ரூபாய் விற்றுருந்தா உங்களுக்கு வந்து கிராமா எவ்வளோ வருது அமௌண்ட்டாக எவ்வளோ வந்து 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் கிராமா போகிறதா இருந்தாலும் கிராமா போகலாம், அமௌண்ட்டாக போகிறதா இருந்தாலும் அமௌண்ட்டாக போகலாம். உங்களுக்கு அன்றைக்கி கடைசியாக நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன வந்து இன்ஸ்டால்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1000 1500 2000 2500 5000 10000 15000 20000 25000 வரைக்கும் அவங்க ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ 2000 போடணும், 2000 வந்து ஒரே கார்டாக போட்டாலும் போடலாம், இல்லைன்னா 2 கார்டு போட்டால் போடலாம். 1000 2 கார்டு உங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் மினிமம் கேட்டிங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறவங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு வந்து நீங்கள் வந்து மந்த் ஆன் சீட்டு கட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 11 மந்த் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வாங்கி பாருங்கள். நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் 1000 போடுறத 2000 கூட நீங்கள் போட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க. இதில் வந்து 100% வேஸ்டேஜ் இவங்க தராங்க. நீங்கள் வந்து என்ன கோல்டு எடுக்கிறீங்க, சின்ன ஐட்டம் பெரிய ஐட்டம் எது ஆன்டிக் எது எடுத்தாலும் 100% நோ வேஸ்டேஜ் தராங்க. நீங்கள் அதே சப்போஸ் வந்து நீங்கள் வந்து டைமண்ட் எடுக்கிறீங்கன்னா 30% வந்து மேக்கிங் சார்ஜஸ் டிஸ்கவுண்ட், பெர் கேரட்டுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. அன்கட் டைமண்ட்க்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் தராங்க. 10% வந்து பெர் கேரட் டிஸ்கவுண்ட் தராங்க. தென் பார்த்திங்கன்னா சில்வர் ஆர்டிக்கலுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. சில்வர் பொருள் எதனா எடுக்கிறீங்கன்னா 100% கிடையாது. ஆன்டிக்கு அந்த மாதிரி எதனா எடுத்திங்கன்னா 100%. மேக்கிங் சார்ஜில் வந்து 50% வந்து தராங்க. எம்ஆர்பி ஜுவல்லரி சில்வருக்கு வந்து 25% ஆஃப் டிஸ்கவுண்ட் தராங்க. ரூபி எமரால்டு அந்த மாதிரி ஐட்டம் எடுத்திங்கன்னா 100% வேஸ்டேஜ் அண்ட் வந்து 10% வந்து கேரட் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து 100% போகிறது தான். ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம கையிலேருந்து வந்து கொடுக்குறது வந்து எப்போவுமே வந்து கஷ்டம்தான். ஏன்னா நம்ம சீட்டு கட்டுறதே பெனிஃபிட்காக 100% வந்து நமக்கு வேணுன்றதுக்காக தான். நீங்கள் என்ன ஜுவல்லரி வேணால் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை மாதம் கட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கேல்குலேஷனோடு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. 11 மந்த்து ஸ்கீம் தான் இது. இதில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம். எல்லா பேமெண்ட் மோடுமே இருக்குது. கார்டு அப்புறம் வந்து ஆப்பில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு ஃப்ளெக்ஸி தான் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணால் எடுத்துக்கலாம். கிராமா வேணால் எடுத்துக்கலாம், அமௌண்ட்டாக வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ரிடக்ஷன் பேஸ் வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ணுவாங்க. எக்காரத்தை கொண்டு வந்து அவங்க வந்து காசை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு அது தெரியல. நான் லலிதாவுக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். கலெக்ஷன் ஓவரால் பார்த்திங்கன்னா நிறைய கடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவங்கக்கிட்டையும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக எடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து காயின் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஓகேன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் போடுங்க. இல்லை நான் வந்து
வேறு ஸ்கீம் வந்து வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த தனவந்தனா இருக்குது, போனஸ் ஸ்கீம் இருக்குது. போனஸும் வேணால் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் இந்த கடை லலிதா பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் பேஸஸ் கிடையாது. யார்கிட்டையும் நம்ம வந்து மேனேஜர்கிட்ட பேசணுன்றது கிடையாது. ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதேமாதிரி வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டும் கிடையாது. அவங்க போனஸ் வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டும் தான் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போனஸ் 50% கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து 100% VFT கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்களும் வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணிட்டாங்க சீட்டுங்கள்லாம். ஏன்னா வந்து தங்க விலை ஏற ஏற இவங்களும் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம் வந்துச்சு அடுத்தது தனவந்தனான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு. 50% இப்போ சேதாரம் நம்ம தான் கட்டணும். வந்து 50% போனஸ் வந்து நம்ம தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் இருக்குது. இது தங்கம் ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மாதம் கட்டணும், இதுவும் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000 வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக எந்த அமௌண்ட் வேணால் நீங்கள் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் வந்து கிராமாவே வரைச்சிட்டு வருவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கணும் அது கிராமாவே வரைச்சிட்டு வாங்க. அமௌண்ட்டாக வேணால் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம், கிராமாக வேணால் கிராமாக எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து கடைசியாக வந்து 11th மந்த் முடிச்ச உடனே போனஸ் வந்து நம்ம எவ்வளோ கட்டுறோமோ 2500 ரூபாய் கட்டியிருக்குன்னா 1250 ரூபா வந்து போனஸாக நமக்கு கொடுத்துட்றாங்க இந்த ஸ்கீமில். அந்த போனஸையும் வந்து கிராமாவே வர வச்சு தந்துடுவாங்க. வர வச்சுட்டு நீங்கள் 50% வந்து நீங்கள் தான் வந்து எந்த ஐட்டம் எடுக்கிறீங்களோ அதை 50% வந்து இதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா, இந்த ஸ்கீம்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ ஜுவல்லரி ஒரு 10% இருக்கிற ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 5% வந்து நீங்கள் தான் வேஸ்டேஜ் கொடுக்கணும். இவங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான் வந்து எல்லா பக்கத்திலோட. இவங்க கூட சென்னையில் இருக்கிற கடை தான் இது. சென்னையிலேருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இவங்ககிட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மின்ட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். நான் மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது வந்து தென் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 2 ஸ்கீம் வந்து மந்த் ஆன் மந்த் கட்டுற ஸ்கீம் பார்த்தாச்சு. ஃப்ளெக்ஸி ஒன்று, தனவந்தனா வந்து 2 பார்த்தாச்சு. அடுத்த ஸ்கீம் என்ன உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 100% நோ VA சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ புக்கிங் பிளான் தான். நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை வந்து அன்னைக்கு கொடுத்து வந்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கு இதை வந்து டெபாசிட் பண்ணி உங்களுக்கு எத்தனை மாதம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண முடியுமோ அத்தனை மாதம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க. நான் ஃபுல்லாகவே வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கணும்னா 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மினிமம் வந்து அமௌண்ட்டு. அது மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கொடுக்கல. நீங்கள் ஓல்டு கோல்டு எதனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை கூட டெபாசிட் பண்ணிப்பாங்க. 22 கேரட் கோல்டு வந்து அன்றைக்கி வந்து பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய நாமினி வந்து நேமோடு போட்டு KYC டாக்குமெண்ட்ஸோடு வாங்கி வந்து நமக்கு வந்து டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரியில் வந்து ஸ்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா வேறு எதனா வந்து ப்ரீஷியஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். மீதி எல்லாமே வந்து 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து GST நீங்கள் தான் பே பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மந்த்ஸ் என்னால் வெயிட் பண்ண முடியும், நான் இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ நகை எடுக்கணும்னா நான் வெயிட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவாங்க. 150 டேஸ்க்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. 6 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இப்போ நீங்கள் 7 மந்த்ஸ்னால் 7%, 8 மந்த்னா அது மாதிரி வந்து நீங்கள் எத்தனை மாதம் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ 11 மந்த் நான் வந்து ஃபுல்லாகவே வெயிட் பண்ணுறேன்னா 11 மந்த் வந்து ஃபுல் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். எந்த டைப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 330 டேஸ் தான் உங்களுக்கு டைமு. உங்கள்கிட்ட சின்ன காசு இருக்குது, நான் ஒரு 5,000 10,000 வந்து நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 அமௌண்ட் சேர்ந்துச்சுன்னா அதை போய் நேராக போய் கோல்டு வாங்காமல் இது மாதிரி வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கலாம். சின்ன சின்ன பொருளுக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் தருவாங்க. நிறைய கடையில் 13, 15 தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. சின்ன நகைலாம் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ணும்போது வந்து 916 அந்த மாதிரி என்ன நகை இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து ஒரு 0.5% மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 0.5% பார்த்திங்கன்னா வந்து அந்த மெல்டிங் சார்ஜஸ் அந்த மாதிரிக்காக தான் எடுத்துக்கிறோம், அது பியூரிட்டிக்காக தான் வந்து அது சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதுவே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண நிறைய பேர் வந்து ஓல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து புதுசு வாங்க போகிறேன்றவங்க இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் வெயிட்டிங் பீரியட் மட்டும் இருக்குது 11 மந்த்ஸ். அவங்க பாண்டு மாதிரி இஷ்யூ பண்ணி கொடுத்துறாங்க. இந்த ஸ்கீமுக்கும் வந்து எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடையாது. இந்த 2 ஸ்கீமுக்குமே எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையிலே நீங்கள் எந்த கடையில் போட்டாலும் வந்து வேறு பிரான்ச்சஸ் வேணும்னாலும் வேறு பிரான்ச்சஸில் போய் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே எடுத்த இடத்துல தான் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து எதனா நகை செஞ்சு தரணும் நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா அவங்க மேக் டு ஆர்டர் கூட தராங்க. நம்ம கொடுக்குற டிசைன் வந்து அவங்க வந்து மேக் பண்ணி கூட தருவாங்க.
அந்த மாதிரியும் சீட்டில் எடுத்துக்கலாம். நிறைய பக்கம் வந்து சீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுக்கும், மேக் டு ஆர்டர் தர மாட்டேன்றாங்க. இவங்க அதுவும் பண்ணி தராங்க. இவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீட்டு எனக்கு ஓகே தான், யாருன்னா போடணும்னு நினச்சினா போடுங்க. இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் வீடியோ கிடையாது, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கம் நிறைய பேர் வந்து இந்த லலிதா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் ஓவரால் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து ஆன்டிக் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு இல்லைனாலும் மீடியமாக எல்லோ கோல்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட பேங்கிள் நல்லா இருக்குது, இயரிங் நல்லா இருக்குது. நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன் பாருங்கள், இயரிங் நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 தான் இருக்குது. சில கடையில் வந்து அள்ளி குமிப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது இவங்ககிட்ட. நீங்கள் டி நகர் மெயின் பிரான்ச்சஸ் போனீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யார் எந்தெந்த கடையில் வந்து போட்டிருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லலிதாவில் வாங்கியிருந்தவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். பார்க்குற சப்ஸ்கிரைபர் இனிமேல் போடுறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.